டேப் கார்டை தட் 9/10 ஆஃப் செல்லிங் பிரைஸ். அதாவது சுபாஷுங்கிறவன் ஒரு டேப் கார்டை பர்ச்சேஸ் பண்றான். எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றானா, அவன் எவ்வளவுக்கு விற்கிறானோ அதுல 9, அதாவது 9/10. இந்த 10ங்கிறது செல்லிங் பிரைஸ், 9ங்கிறது காஸ்ட் பிரைஸ். அதுக்கு தான் அவன் வந்து பர்ச்சேஸ் பண்றான். விற்கிறது 10 மடங்குன்னா 9 மடங்கு அவன் வாங்குறான்னு சொல்றான். அண்ட் சோல்டு இட் 8% மோர் தென் இட் செல்லிங் பிரைஸ். அவன் விற்பனை விலையை விட 8% அதிகமா வச்சு விற்கிறான். 8% அதிகமா வச்சு விற்கிறான்னா அவனுக்கு இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்லயும் எவ்வளவு ப்ராஃபிட்னு பார்க்கணும். நல்லா பாத்துங்க, விற்பனை விலை இதுதான் விற்பனை விலை. இதுல 9%, அதாவது 10ல 9 தான் காஸ்ட் பிரைஸ். மொத்தத்துல 10 மடங்குல 9 மடங்கு காஸ்ட் பிரைஸ், 10 மடங்கு விற்பனை விலை. இந்த விற்பனை விலையில 8% எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த 10ங்கிறது 100%னா 8% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.8 வரும். இந்த 10 விற்பனை விலையில 0.8 கூட்டினீங்கன்னா 10.8க்கு வித்திருக்கான். அந்த 8%க்கு விற்கிறப்ப, அதிகமா வச்சு விற்கிறப்ப, விற்பனை விலையில அதிகமா வச்சு வித்திருக்கான். நம்ம எப்போதும் காஸ்ட் பிரைஸ் தான் பார்ப்போம் பெர்சன்டேஜ். விற்பனை விலையிலிருந்து 8% அதிகமா வச்சு வித்திருக்கான். இது விற்பனை விலைன்னு பார்த்துட்டோம், இது காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்துட்டோம். இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தோம். செல்லிங் பிரைஸ்ல 8% அதிகமா வச்சிருக்கானா, 10ங்கிறது 100%. எப்போதும் நம்ம செல்லிங் தான் 100%, ஏதோ முழு தொகையை எடுக்கிறப்ப 100%. 8ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். 8 × 10/100 போட்டீங்கன்னா 0.8ங்கிறது செல்லிங் பிரைஸ்ல இருந்து 8% அதிகமா வைத்து விற்கிறப்ப அவனுக்கு கிடைக்கிறது 0.8 கிடைக்குது. 10.8 கூட்டிங்கன்னா 10.8ங்கிறது செல்லிங் பிரைஸ்ல இருந்து 8% அதிகமா விற்கிறப்ப அவனுக்கு கிடைக்கிற தொகை. ஒட்டுமொத்தமா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, திரும்பி நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா எடுக்கணும். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் ஒட்டுமொத்த காஸ்ட் பிரைஸ் 9 ரூபா. 9 ரூபாங்கிறது 100%னா 10.8ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 10.8 × 100/9 போட்டீங்கன்னா 20% ஒட்டுமொத்தமா இந்த டிரான்சாக்ஷன்ல அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? புரியுதாமா?